இன்றைக்கி வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஈவினிங் டைமில் ஏதாவது சூடாக ஸ்பைஸியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் ஒரு கெஸ்ட்டும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ மிளகா பஜ்ஜி பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. அதுதான் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது மட்டும் பத்தாது. என்னை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அஸ் அ டீ லவர் இது கூட கண்டிப்பாக எனக்கு ஒரு கப் டீ வேணும். சூப்பர், கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. அத்தை தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக வந்துட்டாங்க. டீயும் மிளகா பஜ்ஜியுமா? ஆமாத்த, ஸ்பெஷல் டீ. ஸ்பெஷல் டீயா? ஆமாம், ஸ்பெஷல். இதில் வாவ், டீ சூப்பராக இருக்கே. பஜ்ஜி சூப்பராக இருக்குது. ரெண்டும் பெஸ்ட்டு காம்பினேஷன் இல்லை? டீயும். ஆனால் இந்த ஏலக்காய் டீனால இந்த காம்பினேஷன் இன்னும் பெட்டர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த ரெண்டும் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் தான். அண்ட் இந்த ஸ்பெஷல் டீன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து 3 ரோசஸ் ஏலக்காய் டீ தான். நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஸ்டோரில் தான் இதை பார்த்ததும் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா இதில் பாருங்களேன், நிறைய ரியல் ஏலக்காய் பீசஸும் இருக்குது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நீங்களும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். நமக்கு பிடிச்சவங்க கூட ஒரு நல்ல கான்வர்சேஷன், அதோட ஒரு கப் 3 ரோசஸ் ஏலக்காய் டீ, இதுதான் ஒரு சாதாரணமான ஈவினிங்கை கூட ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றுது.